என்ன வரைக்கும்? நம்முடைய தலைமுறை தலைமுறை வரைக்கும் எங்களுக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. இந்த அடைக்கலத்திற்கு எத்தனை ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. நீங்க நான் இந்த நாளில தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுனால, நீங்க நான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறதுனால, ஒப்பு கொடுத்ததுனால, அர்ப்பணித்ததுனால, இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பைபிள் சொல்கிறது நம்முடைய தலைமுறையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, எங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் நீரே அடைக்கலமா இருங்க ஆண்டவரே. வேற யாரும் வரவே கூடாது. என் பிள்ளைங்களாம் ரட்சிக்கப்பட்டு வரணும், பேர பேத்தியெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வரணும், சொந்த பந்தங்களா ரட்சிக்கப்பட்டு வரணும், உடன் பிறந்தவங்களா ரட்சிக்கப்பட்டு வரணும் ஆண்டவரே. நீங்க நினைக்காதீங்க அவங்களாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வரும் இல்லையா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வரும். பவுல் பாருங்க, சவுலா இருந்த நாட்கள் எல்லாரையும் அழிச்சிருவேன், அடிக்குவேன், பிடிக்குவேன், உடையன்னு வந்தார் இல்லையா? அழிக்கிறோன்னு வந்தவரை கொண்டு கூப்பிட்டுட்டு, வாப்பா என்னைய அழிக்க வர, உன்னை கொண்டு என்னை கட்ட வர வைக்குவேன் அப்படின்னு சொல்லி அதே சவுலை அழைத்து பவுலாய் மாற்றி அநேக சபைகளை கட்டும்படியாய் தேவன் செஞ்சு விட்டார். அல்லேலூயா. திருந்த மாட்டாங்க இவங்களெல்லாம் இங்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு நாள் ஒரு நாள் நம்மளோட முன்னால பரலோகத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா, நம்ம குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு. ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். அதுதான் வேதத்தினுடைய போதனை. ஆண்டவரே, தலைமுறை தலைமுறைக்கும் நீரே எனக்கு இருக்கு என்னவா இரு, அடைக்கலமா இரு ஆண்டவரே. அல்லேலூயா. தலைமுறை தலைமுறை வரைக்கும் எங்களுக்கு நீங்க அடைக்கலமா இருங்க ஆண்டவரே. எங்க வாழ்நாள்ல ஒவ்வொரு வயதை நாங்கள் எண்ணுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது நம்முடைய தலைமுறைகளை தேவன் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதத்துல மிக